ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே வந்துட்டு நாங்கள் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. அம்மா வந்துட்டு ஃபங்க்ஷன் கோவில் திருவிழா முடிஞ்சு நான்வெஜ் எதுவுமே எடுத்து செய்யலை, வாங்கன்னு கூப்பிட்ருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. காலையில் நேரமாகவே நானும் தம்பி 2 பேரும் போய் சிக்கன் மட்டன் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வரக்குள்ளே அக்கா வந்துட்டு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டா. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கனை வந்துட்டு நம்ம மசாலா எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சுங்க. பிரியாணிக்கும் வேணுங்கிற மசாலா எல்லாமே வந்துட்டு அரைச்சி எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நான் தாங்க சமையல் இன்றைக்கி. ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எல்லோரும் சேர்ந்து சமைக்கிறோம் அப்படின்னா செஃப்பு நாம் தான். ஏன்னா நம்ம உட்காந்துட்டு அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வான்னு சொல்லிகிட்டே இருந்தோன்னா அவங்க நமக்கு வேலை செய்வாங்க. நம்ம ஜாலியாக ஒரே இடத்துல உட்காந்த இடத்துல அப்படியே கிளறி விட்டுட்டே உட்காந்துக்கலாம். அதனால் எப்போவுமே நான் தாங்க சமைப்பேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்துட்டு பிரியாணி மட்டன் போட்டு பிரியாணி செஞ்சேங்க. பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இதுலேயே தெரியும் எப்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு அது கூடயும் வந்துட்டு புதினா எல்லாத்தையுமே போட்டு நாங்கள் அரைச்சிட்டோங்க. எப்போவுமே புதினா வந்து ஆயிலில் தான் போடுவேன். சரி இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்து போட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்துட்டு ஒரு பூனை, பக்கத்து வீட்டு பூனை வந்துட்டு எப்படா நமக்கு ஏதாவது போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. அப்புறம் நானும் அக்கா 2 பேரும் சேர்ந்து அப்படியே பிரியாணி வந்துட்டு செஞ்சாச்சுங்க. செஞ்சுட்டு எடுத்து வச்சாச்சு. இடையில பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணு வந்துட்டு வீடியோ வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன், மாத சம்பளம் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு அதை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான் என்ன. ஏன்னா நான் இந்த மாதிரி ப்ளாக்ஸ்லாம் போட்டதே இல்லை, இப்போ தான் போடுறேன். அதுக்காக என்னை ரொம்பவே கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பையன் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தான் தூவி கொடுத்தான். அதுதான் அவன் பண்ணுற ஹெல்ப்புங்களாம்மா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே எனக்கு ரொம்ப பசி ஆகிடுச்சுங்க. மதியம் ஆகிடுச்சு, சாப்பிடவே இல்லை. அதனால் நைட் செஞ்ச ரசம் இருந்துச்சு, அதை கொஞ்சம் போட்டு சாப்பிட்டு அக்கா வந்து அதுக்குள்ளே சிக்கன் ரெடி பண்ணிட்டான். அக்கா பொண்ணு வந்துட்டு சிக்கனும் பிரியாணியும் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அவள் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டு சொன்னால் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் பையன் 2 பேரும், அக்கா பொண்ணு வந்துட்டு இன்றைக்கி பார்மசி போயிட்டா பெரியவ. அவளுக்காக லஞ்சு கொண்டு போனோம். அவள் கூட என் பொண்ணும் போயிருந்தா. அவள் அங்கே போய் நல்லா படுத்து தூங்கிட்டா. நாங்கள் போனதுமே தான் எந்திரிச்சு வந்தா. தூக்கத்தில் இருக்கிற என்னை வீடியோ பண்ணாத அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் எனக்கும் கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால் அக்கா பொண்ணுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் 2 டேப்லெட் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. பையனை அங்கே விட்டுட்டு நான் பொண்ணை கூப்பிட்டு வந்துட்டேன். பார்மசியில் பையனும் பொண்ணும் அக்கா பொண்ணும் இருந்தாங்க. அவங்க அங்கேருந்து வீடியோ பண்ணி அனுப்புனாங்க எனக்கு, சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என் பொண்ணு சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அக்கா, நான், அக்காவோட சின்ன பொண்ணு எல்லாருமே சாப்பிட ஆரம்பித்தாச்சுங்க. எல்லாருமே சாப்பிட்டு நான் போய் ஃபேனை போட்டு அக்கா வீட்டில் போய் படுத்து நல்லா தூங்கிட்டேங்க. தூங்கி எந்திரிச்சு ஈவினிங்காக எனக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் பால் கொண்டு வந்தாங்க. அதையும் வாங்கி குடிச்சிட்டு உட்காந்துருக்கோம். நைட் டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு போக வேண்டியதுதாங்க வேலை. எனக்கு இந்த வீடியோஸ் பண்ணுறது எல்லாமே புதுசு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.